காட்சியை கண்ட சாட்சிகள். கர்த்தரின் அன்பை கண்டு கொண்ட மரியாள் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையை தேடி அதிகாலை வேளையிலே மகதலேனா மரியாள் ஓடி வருகிறாள். கல்லறையிலே உடலை காணாததால் கல்லறை அருகிலே அழுது கொண்டிருக்கிற அவளிடம் தூதர்கள் கேட்கிற கேள்விக்கு கடவுளின் உடலை எவரோ திருடி சென்று விட்டார்கள் என எண்ணி உயிர்த்த இயேசுவை குறித்த அறியாமையை அவளுடைய பதிலிலே பார்க்க முடிகிறது. இவைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது பின்னாக திரும்பி பார்க்கிறாள். அங்கே இயேசு நிற்கிறார். ஆனால் இயேசு என்று அவரை கண்டுகொள்ள முடியாத ஒரு அவல நிலைக்கு, அவளுடைய துக்கம், அவளுடைய கண்ணீர் இயேசுவை இனம் கண்டுகொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டதை பார்க்கிறோமே. இப்பொழுது இயேசுவும் ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரை தோட்டக்காரர் என எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் என அறியாமையின் நிமித்தமாய் இயேசுவின் உடலை இயேசுவினிடத்திலே கேட்கிறதை பார்க்கிறோமே. இயேசு எவ்வளவுதான் என்னை வெளிப்படுத்த நினைத்தாலும் இந்த மரியாள் என்னை கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறார்களே என எண்ணி இயேசுவும் அவளை கண்டுகொள்ளாமல் விலகி செல்லவில்லை. இயேசு அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைத்து என்ன செய்கிறார்? மரியாளே என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். இப்பொழுது அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இன்றைய காலகட்டத்தில் நாமும் கூட பல நேரங்களில் நம்முடைய துக்கத்தின் நிமித்தமா இயேசுவை கண்டுகொள்ள முடியாத ஒரு நிலையிலே இருக்கிற பொழுது இயேசு இன்னும் நம்மோடு கூட நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்பதை நினைப்பூட்டுகிறார். யோவான் 10:3 இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது, நல்ல மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறான் என்பதாக. இயேசு ஒரு நல்ல மெய்ப்பன் அல்லவா? ஏசாயா 43:1 இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்பதாய் ஆண்டவர் உரிமையை அப்படியே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோமே. தள்ளப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட பெண்களை தன்வசப்படுத்தும்படியா தன்னுடைய உயிர்த்தெழுதலை முதலாவதாய் ஒரு அருமையான பெண்ணுக்கு வெளிப்படுத்தி அருமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. இயேசுவை கண்டுகொண்ட மரியாள் இப்பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விடுகிறாள். சகோதரர்களுக்கும் சீசர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா இயேசு மரியாளை உலகிற்குள் அனுப்புகிறார். அதை அப்படியே கடத்தி கொண்டு போய் இயேசுவின் சீசர்களுக்கு மரியாள் சுவிசேஷம் அறிவிக்கிறதை வேதம் பதிவு செய்திருக்கிறது.